பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினான் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க தான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். திணித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். அந்த டைம்ல அந்த லிரிக்ஸ் வந்து இன் ரியாலிட்டில இது வந்து நடந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகாம ரொம்ப எனக்கு ஒரே கவலை. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சாங் நான் விஜய் சார் பாடினது. ஓ நெடுந்தூரம் இச கேட்கும் பிறை நீட்டி பௌர்ணமியாக்கும். தலைவாசாவும் சரி மெர்சலும் சரி இந்த ரெண்டுமே வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய இஷ்யூஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெத காட்டில் விண்மீன் போக்கும் வெளிச்சாலும் நெசண்டா புலி ஜிங்கிலியா அந்த படத்துக்கு வந்து ஆமா லிட்டரலி நான் அவர் விஜய் சார் வந்து டோர் கிட்ட லிட்டர் நின்று எல்லாரையும் வாங்க வாங்க கூப்பிட்டு இருந்தார் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப. சூப்பர் சிங்கர் ஹிஸ்டரியிலே வந்த அவ்வளோ சிங்கர்ஸ்ல ஐ எம் ப்ராபபிலி தி ஒன்லி சிங்கர் ஹூ ஹஸ் சங் 4 songs for correct sir. ப்ரோஆக்டிவ் இணையர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம யாரு கூட இணைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூஜா வைத்தியநாத் தான் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களை இன்டர்வியூ பண்ண போறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள இருக்கு. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம் கார்த்திக். நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஃபைன் சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா வந்து ரீசெண்ட் டேஸா வந்து உங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து சிஎம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி சில ரீல்ஸ் எல்லாம் போட்டு நீங்க சிஎம்க்கு பாடின சில ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு விஷ் பண்ணி இருந்தீங்க. ஸோ எஸ் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தளபதிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4-5 சாங் கிட்ட பாடிருக்கீங்க. ஸோ ஹவு ஸ்பெஷல் விஜய் அவர்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நான் கரியர் ஆரம்பிச்சப்போதான் வந்து ஒரு சில ஆக்டர்ஸும் அவங்களோட கரியர் ஆரம்பிச்சு அந்த டைம்ல. ஸோ அவங்களுக்கு பாடுறது எந்த பாட்டு பாடினாலும் எக்ஸைட்மெண்ட் இருக்கதான் செய்யும். பட் நம்ம ஒரு சீனியரான ஒரு பர்சன், ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டர், சம்படி லைக் விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், அந்த கேடர்ல இருக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே ஜாஸ்தி எக்ஸைட்மெண்ட் இருக்கும். வெதர் அந்த சாங் வெளியில வருமோ இல்லையா தெரியாது நம்மளுக்கு. அட்லீஸ்ட் நம்ம இவங்களுக்கு பாடி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருந்தது. எனக்கு அதே ஒரு பர்டிகுலர் பீரியட்லயே பேக் டு பேக் நான் விஜய் சாருக்கு பாடினேன். டக்குன்னு ஒரு 2-3 பாட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது எனக்கு. அது வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாங் திருப்பியும் ஜனங்க கிட்ட போய் சேர்ந்து, அது வந்து எனக்கு ஒரு உண்மையா சொல்லணும்னா எனக்கு அப்போ ரிலீஸ் ஆன எக்ஸைட்மெண்ட் விட எனக்கு இப்போதான் இன்னும் ஜாஸ்தி இருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் உங்களை வந்து இப்போ நம்ம டிவில பார்த்துட்டு நீங்க ஒரு சிங்கரா ஒரு கண்டஸ்டண்டா உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஒரு பிளேபேக் சிங்கரா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட். எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்றேன், பார்க்காத சாங் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்து நினைக்கிறேன். அதுவும் வந்து எஸ்கே அவர்களுடைய படம். ஸோ எஸ்கே அண்ணா வந்து ஆல்ரெடி வந்து விஜய் டிவில இருந்தாங்க. அவங்களும் அந்த இதுல இருந்து நீங்களும் வந்து பாடணும்னா ஓகே நல்ல சாங் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எப்படிங்க அந்த பார்க்காத சான்ஸ் எப்படி கிடைச்சது? எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க அவங்க? ஆமா. ஸோ எனக்கு அந்த சூப்பர் சிங்கர் நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் சிங்கர் முடிஞ்ச புதுசுல முடிஞ்ச ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து ஜிவி தான் கூப்பிட்டிருந்தாரு. அப்போ வந்து பாரதி ராஜா சார் அன்னக்கொடின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபுல்லாவே அவர் யூஸ்வலாவே நிறைய நியூ பீப்புளுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு இல்லைங்களா? ஸோ அவர் புது சிங்கர்ஸ், புது வாய்ஸஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் சிங்கர்லயே நாங்க ஒரு 2-3 பேர் ஆடிஷனுக்கு போனோம். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா. அதுக்கப்புறமா இமான் சார் ரெகுலரா கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் வாய்ஸ். பிகாஸ் எல்லா சாங்ஸ்க்குமே எல்லா வாய்ஸும் நம்மளுக்கு சூட் ஆகாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அமைஞ்சதுதான் வந்து பார்க்காத. ஸோ சார் வந்து போன்ல ஒரு 2 லைன் பாட சொன்னாரு, டியூன் எனக்கு சொல்லி பாடி. சரி அப்போ நெக்ஸ்ட் டே உடனே கூப்பிட்டாரு, வாங்க ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாடி வந்த ஒரு பாட்டு தான் வந்து பார்க்காத. எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அடையாளம்னு சொல்லணும்னா பார்க்காத சாங் பாடின பூஜா அப்படின்னு தான் வந்து
கண்டிப்பா இருக்குன்னு சொல்லணும். டெஃபினட்டா. நோ டவுட். ஓகே. ஸோ வந்து நீங்க இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து தளபதி அவர்களுக்கு வந்து அதாவது சிஎம் அவர்களுக்கு வந்து நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணி சாங்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு சாங் தான் ஃபுல் ரீச்சுங்க. என்னன்னா வந்து வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். தலைவா தலைவா சாங் வந்து. ஸோ நீங்க பாடின டைம் வந்து 2016, 14 நினைக்கிறேன். ஸோ ஆமா. அந்த டைம்ல அந்த லிரிக்ஸ் வந்து இன்னைக்கு அது ரியாலிட்டில நாட் இன் ரீல், இன் ரியாலிட்டில இது வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த சாங் பாடுனது யாருன்றத ஒரு வாட்டி தேடிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தளபதியை பத்தி சொல்லிட்டு அப்படியே அவருக்குன்னு இந்த சாங் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த டைம் யோசிச்சிருப்பீங்களா? ஏன்னா அந்த டைம் நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு. மேபி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுமான்னு தெரியல. அந்த இல்ல டைம்ல அந்த அந்த டைட்டில் டைம்ல ரிலீஸ் ஆகாம ரொம்ப தள்ளி போச்சு. யா. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அண்ட் இது ஒரு மாதிரி ஏதோ சிக்னல் பண்றாங்களோங்கிற ஒரு இதுல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகாம ரொம்ப எனக்கு ஒரே கவலை. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சாங் நான் விஜய் சார் பாடினது. ஆடியோ லான்ச் வேற நான் போயிருந்தேன். ஸோ இப்போ கூட விக்கிபீடியா ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு போட்டோ வரும் அதுல. அது வந்து தலைவா ஆடியோ லான்ச்ல எடுத்த போட்டோ. எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் நான் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஹேர், என்னோட மேக்கப் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எனக்கு அது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜய் சார் லைவா பார்த்தது இன் பர்சன். அண்ட் இப்போலாம் வந்து ஆடியோ லான்ச்னா நீங்க பாக்குறீங்க ஸ்டேடியம்ல மாதிரி பண்றாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன வென்யூல ஐ திங்க் சத்யம் சினிமால தான் நினைக்கிறேன் தியேட்டர்ல உள்ள ஹையர் பண்ணி பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஸோ ஆமா, ரொம்ப ஆமா. அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப்ல ரொம்ப ஒரு பிரஸ் தான் இருந்தாங்க நிறைய பேரு. ஆடியன்ஸ் ரொம்ப லிமிட்டடா இருந்தாங்க. ஸோ விஜய் சாருக்கு முன்னாடி அண்ட் இந்த சாங் லைவா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓ. வாய் அசைக்கிறது அந்த மாதிரி இருக்கல. இப்போ ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ட் லைவ். ஸோ எனக்கு ரொம்ப 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 த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் சரி மெர்சல் ஆடியோ லான்ச்லயும் எனக்கு அவரை நேர்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் புலி ஜிங்கிலியா அந்த ஓ, படத்துக்கு வந்து ஆமா லிட்டரலி நான் அவர் விஜய் சார் வந்து டோர் கிட்ட லிட்டர்னு இருந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார் அந்த படத்தோட ஆடியோ லான்ச். அப்ப நான் மறக்கவே மாட்டேன். நான் நினைச்சு இந்த அளவுக்கு ஒரு டவுன் டு அர்த் ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா கண்ணால நான் ஐ ரியலி சா. சோ அந்த சாஃப்ட் கார்னர் எப்பவுமே இருந்திருக்கு. அண்ட் இன்னுமே ஜாஸ்தி. ஏன்னா நான் அவருக்கு 4 பாட்டு பாடியிருக்கேன். ஒரு பாட்டு இல்ல 2 பாட்டு. கரெக்ட். அதுவும் பாருங்களேன். ஆக்சுவலா நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. தலைவா சாவும் சரி, மெர்சலும் சரி. இந்த 2மே வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய இஷ்யூஸ் வந்து சாங்ஸ் ஆக்சுவலா. எதிர்பார்க்கவே இல்லைங்க. டு பி வெரி ஆனஸ்ட் நான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் சூப்பர் சிங்கர் ஹிஸ்டரியிலேயே வந்து அவ்வளோ சிங்கர்ஸ்ல ஐ எம் ப்ராபபிலி த ஒன்லி சிங்கர் ஹூ ஹஸ் சங் 4 சாங்ஸ் ஃபார் விஜய் சார். எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு ஒரு ஐ டோன்ட் இட்ஸ் லைக் a very big milestone. என்னோட பேக்ரவுண்ட் ஒர்க்னு எடுத்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வயசான காலத்துல நான் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுப்பேன். நான் 4 பாட்டு பாடியிருக்கேன் அவருக்கு அப்படின்னு. இரஸ்பெக்டிவ் சார் வந்து சிஎம் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலனாலும் இந்த சந்தோஷம் எனக்குள்ள எப்பவுமே இருந்தது. இது இப்போ இன்னும் பல மடங்கும் ஜாஸ்தி ஆயிருக்கு பிகாஸ் அவர் சிஎம் ஆனதுனால. அண்ட் என்னோட சாங் எனக்கு எப்பவுமே ஆசையா இருந்திருக்கு தெரியுங்களா. நான் ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி கூட சரி நான் பாடின ஒரு பாட்டு திருப்பியும் ட்ரெண்ட் ஆச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா வந்து இவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு ட்ரெண்ட் ஆகும்னு நான் நினைச்சு கூட நீங்க வேணா நோட் பண்ணீங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லா மேடைகளிலும் உங்களுக்கு கூப்பிட போறாங்க. பூஜா அங்க இருக்காங்க, அவங்களை கூப்பிடுங்க. பூஜா அங்க இருக்காங்க, அவங்களை புக் பண்ணுங்க. பூஜா அங்க இருக்காங்க, அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் கேட்கதான் போறாங்க. என்னோட வாயில நிஜமாவே 1 கிலோ மைசூர் பாக் ஸ்வீட் போட போறேன் நானு. கண்டிப்பா நடக்குது. அந்த மாதிரி நடக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா. சோ அந்த லைன் நீங்க பண்ணி நல்லா இருக்கும். கண்டிப்பா. பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினான் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். எரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உருவாகுவான். உன் ரத்தம் என் ரத்தம் வேறு இல்லை உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை தலைவா தலைவா உயிர் நீ தரவா தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி. சூப்பர் நைஸ். அதே மாதிரி அந்த ஆளப்போறான் தமிழன். சோ தமிழன் தான் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கான் நம்ம தமிழ்நாட. சோ அந்த ஒரு லைன் அப்படியே நீங்க பாடிட்டீங்கன்னா ஓ நெடுந்தூரமோ இச கேட்கும் பிறை நீதி பௌர்ணமியாக்கும் வெத காட்டில் விண்மீன் பூக்கும் வெளிச்சாலு நெசந்தா உயிரழையுவோ நெத்தி முத்தோ
போதும் வருங்காலம் வாசனை சேர்க்கும் மாயவா ஆ, ஆ, ஆளப்பூரா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மகவடிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே எல்லா மாட்டுக்கும் அட நீதிய தந்தானே. நீங்க நிறைய டிவி ஷோஸும் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். சூப்பர் சிங்கர் தாண்டி கலைஞர் டிவிலயும் ஏதோ 2, 3 ஷோஸ் பண்ண மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆமா ஆமா நீங்க ஒரு பிளேபேக் சிங்கரா ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 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 சிங்கராவோ இல்ல ஒரு சில இடத்துல வந்து கிளாஸஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க டெலிவிஷன்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்களே. அந்த என்னென்ன ஷோஸ் அது அத சொல்லலாமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ ஒரு டிவில பாடுறது வந்து நான் என்னோட ஐ திங்க் எனக்கு ஐ வாஸ் அரௌண்ட் 15 or 16 2006ல முதல்ல எஸ்பிபி சாரோட ஒரு ரியாலிட்டி ஷோல தெலுங்குல ஹைதராபாத்ல தமிழ் பொண்ணு தான். ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திராலனால இப்போ தெலுங்கானா பட் அப்போ ஆந்திரா. பாலு சார் கண்டக்ட் பண்ண ஒரு ஷோல தான் நான் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் 2006ல. அதுல டைட்டில் வின் பண்ணினேன். அப்புறம் 2008ல வந்து சேம் சூப்பர் சிங்கர் ஃபார்மேட்லயே ஜி தெலுங்கு சரிகமப்பா வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணாங்க. அதுல வந்து ஓட்னால செகண்ட் தான் வந்தது. பட் கார் வின் பண்ணேன் நான் அந்த ஷோல. அதுக்கப்புறமா தான் கலைஞர் டிவியோட வானம்பாடி அகைன் பாலு சார் ஹோஸ்ட் பண்ண ஒரு ஷோ. அதுலதான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அப்போ எனக்கு சந்தோஷ்னா யாருன்னு தெரியாது. பட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அப்பதான் சீசன் 2 முடிஞ்சிருந்தது சூப்பர் சிங்கரோடது. அண்ட் அவர் சீசன் 2 முடிஞ்சதுனால இந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் எதுக்குன்னா எனக்கு அந்த டைம்ல என்னோட சித்தி மாமா எல்லாரும் சென்னையில அவங்க வந்து எல்லாம் தமிழ் பொண்ணா இருக்கு, நீங்க இந்த ஊர்ல வந்து ஒரு தமிழ் காம்படிஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பிகாஸ் பாஷா உனக்கு ஈஸி தானே, நீ ஈஸியா பாட்டெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து வானம்பாடிக்கு வந்து நான் என்ரோல் பண்ணி அந்த காம்படிஷன்ல திருப்பியும் டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வந்து இருக்கு, இந்த ஃபாதர் ஆஃப் காம்படிஷன்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அதுதான் சூப்பர் சிங்கர்னு ஒரு காம்படிஷன். எங்க அம்மா என்ன விட்டுருவா, இதுக்கு மேல எனக்கு காம்படிஷன் என்ன விட்டுரு அப்படின்னு. எங்க அம்மா இது ஒண்ணுதான், இதுக்கப்புறம் நான் உனக்கு கேட்க மாட்டேன், இது எல்லாத்துக்கும் விட ரொம்ப அதுக்கும் மேல அந்த மாதிரி அந்த அளவுக்கான ஒரு காம்படிஷன் ஆயுது. எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க, நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா டு பி வெரி ஆனஸ்ட் அதுக்கு முன்னாடி பண்ண காம்படிஷன்ஸோட காம்படிஷன் லெவல் ஒரு மாதிரினா அங்க இருந்ததுன்னா இது அங்க இருந்தது காம்படிஷன் லெவல், ரைட்? இட் வாஸ் ரைட் தேர். அண்ட் ஐ டோன்ட் நோ நவ், பட் பேக் இன் த டே இட் வாஸ் அ ப்ராப்பர் ரியாலிட்டி ஷோ. ஃபைண்டிங் அந்த என்ன ஏதோ தேர்தலுக்கான குரல் தேடல் தானே சொல்லுவாங்க, லைக் தேர்தலுக்கான அந்த லிட்டரலி வந்து ஒரு I mean, it was a proper reality show. Now it's become more like an entertainment. நிறைய aspects கொண்டு வராங்க. பிகாஸ் அது மட்டுமே நம்ம வித்தா ஷோஸ் வந்து போக முடியாது ஃப்ரண்ட்லன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. பட் அப்போ நீங்க பார்க்கும்போது எஸ் இட் வாஸ் என்டர்டெயின்மெண்ட், பட் இட் வாஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் மியூசிக். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு காம்படிஷன் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க சீசன் எவ்வளவு ஒரு காம்படிட்டிவான சீசனா இருந்தது. தேங்க்யூ சோ மச். வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெமரிஸே வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து உங்க குழந்தைகள் வந்து எல்லாம் பெரிய ஆயிட்டு கேட்டாங்கன்னா, அம்மா பாடுறா தளபதி சிஎம்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட 4 சாங் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க பெருமையாவே பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய மேடைகளை உங்களுக்கு கூப்பிடணும். ஸோ எங்க அந்த பழைய என்ன சொல்றது, நாங்க பார்த்த ஒரு பூஜா இருக்காங்கல்ல, நாங்க ஸ்கூலிங்ல பார்த்தோம்ல, ஸ்கூல் டைம்ல பார்த்த பூஜா வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க பல சாங்ஸ் பாடணும், ரீஎன்ட்ரி கொடுக்கணும்ன்றது எங்களோட ஆசையா இருக்கு. எனக்கு சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க தான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ ஞாபகம் வச்சு கூப்பிட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரோவோக் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.